is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூடவே நெய்யும் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகி நெய் உருகுனதும் ஏலக்காய், லவங்கம், பட்டை, இது கூடவே பிரிஞ்சலை, பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் காரம் இறங்கும். அப்புறம் மெலிசா நறுக்குன பெரிய வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகத்தில் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். அப்புறமா பிரியாணி நல்லா இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் விதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப திப்பியாக இருக்குங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் மிளகாய் ஊற வச்சு அரைச்சிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அந்த ஸ்மெல் போய் எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இந்த சமயத்துலேயே நீங்கள் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் வெளியில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீட்ட வாக்கில். அப்போ தான் இந்த வெஜிடபிளுக்கு நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸ், இது கூடவே உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, இல்லைனா கருத்து போயிடும். நூக்கோல், காலிஃப்ளவர் ஒரு 10 நிமிஷம் வெதுப்பான தண்ணியில் போட்டு எடுத்திங்கனாக்கா அதில் இருக்கிற பூச்சி புழுகெல்லாம் வந்துடும். இப்போ இது கூடவே பட்டாணி. அடுத்து நம்ம சேர்க்கறது டபுள் பீன்ஸ். இதை நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க காய் வதங்கிறதுக்கு. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதை இப்போ காய் ஓரளவுக்கு வதங்கந்தோம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின புதினாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, அதாவது 1க்கு 2 அளவு. ஓகேங்களா? வெஜிடபிள் வேகிறதுக்கு 1/2 கப்பு சேர்த்து ஊற்றுறேன், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 1க்கு 2 தாங்க அளவு. ஆனால் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்தாலும் சரி, காய் வைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் 1/2 கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த சமயத்தில் சப்போஸ் சரியில்லைன்னா சரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும் காய். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. காய் நல்லாவே வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை தனியாக வடித்து போடலைங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம இந்த தண்ணியோடவே தான் கொதிக்க வைக்கிறோம். இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 50% நல்லா குக் ஆகட்டும் அரிசி. அதாவது எப்படின்னாக்கா அந்த தண்ணி மேலே தெரியக்கூடாது, அரிசி தெரியற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், தண்ணி எதுவுமே கிடையாது, மேலே அரிசி தெரியுது. இந்த சமயத்தில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க.
சுத்தமாக வெளியில் காற்று போகக்கூடாதுங்க. அப்போ தான் வெஜிடபிள் பிரியாணி நல்லா வரும் உங்களுக்கு. அரிசி நம்ம வடித்து போடலைங்க, இதில் தான் நம்ம வேக வைக்கிறோம். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் பிரியாணி நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பிரெட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைனா ப்ரெட்டு ரொம்ப கருத்து போயிடும். இதெல்லாமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு ஸ்பெஷலான ஒரு பொருள்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரை பண்ண ப்ரெட்டு தாங்க. இது நம்ம கலந்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும், இதை எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ப்ரெட் ரெடி. இப்போ பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் ஓப்பன் பண்ணக்குள்ளே பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா ஆவி அப்படியே கையில் அடிச்சிடும். இப்போ இது கூட எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், நல்லாவே இருக்கும். இதோடவே நம்ம வறுத்த பிரெட்டையும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசின்றதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலராதீங்க, லைட்டாக கலரிக்கோங்க, இல்லைன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு. அரிசி எதுவும் ஒட்டலை, அதே சமயம் எதுவும் உடையவும் இல்லை. அவ்வளோதாங்க, இப்போ வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நம்ம வெங்காயம் வெட்டுறதுலையோ இல்லை காய் வெட்டுறதுலையோ கூட நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் காய் வெட்டி வெஜிடபிள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம போட்டிருக்க அந்த டபுள் பீன்ஸ் கூடவே வறுத்த பிரெட் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு சைட் டிஷ் ரைத்தா ஒன்று போதுங்க, பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம மிளகாய் தூள் போடாத ஊற வச்சு அந்த மிளகாய் அரைச்சோம் இல்லையா, அந்த காரம் நல்லாவே தெரியுது. அதான் அந்த பிரெட்டு டபுள் பீன்ஸோடு சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.